எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க நம்மளோட ஆர்எஃப் சகோதரர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் இல்லைங்களா, நமக்கு தெரியும். தஞ்சாவூர், திருச்சியிலேருந்து ஆரம்பித்து ஈரோடு, ஸோ நிறைய இடங்களில் பேசியிருந்தாலும் நம்ம அவரோட வீடியோஸ் கேட்டிருந்தாலும், சார் சொன்னார் சில பேர் தான் கேட்டிருங்க அப்படின்னு. பட் ஏன்னா நம்மளோட பணி சார்ந்த விஷயங்கள் அப்படின்றதுனால அதை முழுமையாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு இருந்தது. ஸோ கேட்டு இதை பற்றி ஏற்கனவே எங்கள் ஜோனில் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹார்ட் ரீஜியன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நேரில் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாய்ப்பு. ஸோ நான் கூட யோசித்து பார்த்தேன். நிறைய இடங்கள்ல இதே தலைப்பில் நிறைய பேசியிருக்காரு. இன்னைக்கு இதே விஷயத்தை தானே பேச போகிறாரு, எப்படி சொல்லுவார் அப்படின்றக்கா பார்த்தேன். பட் ஆனால் அப்ரோச் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய இன்றைய செஷனில் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் சொல்ல சொல்ல நம்ம உள்ளே போய் நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி வெறுமனே அவர் பேசுகிறத கேட்காம. ஸோ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதே உணர்வு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தையும் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம காரணங்கள் வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு அபியாசி நிரந்தரமாக தங்காததுக்கோ, நிகழ்ச்சி நடத்தாததுக்கோ, நிறைய விஷயங்களுக்கு வெளிப்புறமே கையை காட்டினது இப்போ உள்புறமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இவ்வளோ விஷயம் பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நிறைய என்னையை நான் தயார்படுத்துறது மூலமாக எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது மூலமாக வெளிப்புறம் மாற்றம் என்பது ரொம்ப சுலபம். தாஜி சொல்கிற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்வாங்கின ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வழிநடத்தி கொண்டு இருக்க ஆர்எஃப் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மையத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண மதுரை மையத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ.